இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு திறமையானவங்க அப்படிங்கிறத தேவன் பார்க்கறது கிடையாது. நீங்கள் உங்கள் இருதயத்தை முழுமையாக தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களாங்கிறத மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. இன்றைக்கு உலகம் மனுஷனை அளப்பது அவனுடைய கல்வியினால், அவனுடைய பதவியினால், பணத்தால், அழகால், செல்வாக்கால். ஆனால் தேவன் மனுஷனை அளப்பது அவனுடைய இருதயத்தால் மட்டும்தான். அதனால தான் வேதாகமத்தில் தேவன் பயன்படுத்தியவர்களை பார்த்தா அவங்க உலகத்தின் பார்வையில் பெரியவங்களாக இருந்ததே இல்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவங்க மிகவும் விலை மதிப்புள்ளவர்களாக இருந்தாங்க. ஏனெனில் அவர்கள் தங்களை முழுமையாக தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம வேதத்தில் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். யோவான் 6 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சுற்றி பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க பசியோடு இருக்கிறாங்க. சீடர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு நம்ம மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாது அப்படின்னு. பிலிப்பு ஒரு கணக்கு போடுறாரு, இதுக்கு எவ்வளவு காசு இருந்தால் இந்த மக்களை போஷிக்கலாம் அப்படின்னு. எல்லாருமே அந்த பிரச்சனையை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் ஒரு சிறிய பையன் மட்டும் தங்கிட்ட இருந்த மதிய உணவை பார்க்குறான். அவங்கிட்ட இருந்தது 5 அப்பங்களும் 2 மீன்களும். இது என்ன இவ்வளவு பெரியதா? இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அதை கொடுத்து முழுமையாக ஒப்பு கொடுத்தான். அவன் கையில் அது இருந்தபோது அது சின்னதாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் கரங்களுக்கு அது சென்றபோது அற்புதமாக மாறிச்சு. இயேசு அதை ஆசீர்வதித்தார், உடைத்தார், சீடர்கள்ட்ட கொடுத்தாரு. 1000 ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் சாப்பிட்டாங்க. அனைவரும் திருப்தியாக சாப்பிட்ட பிறகு 12 கூடைகள் மீதம் இருந்துச்சு. இந்த அற்புதத்தை செய்தது அந்த அப்பமா இல்லை அந்த சிறுவனா? இல்லை, அந்த அப்பம் யாருடைய கையில் சென்றது அப்படிங்கிறது தான் அங்கே பெரிய அற்புதத்தை உண்டு பண்ணியது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான். எங்கிட்ட திறமை இல்லை, நான் அதிகம் படிக்கலை, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்களை அப்படியே இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார். மனுஷன் முகத்தை பார்க்குறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்குறாரு. ஆமென். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, உன்னுடைய இருதயத்தை எனக்கு ஒப்பு கொடுப்பாயா அப்படின்னு. ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் இருந்தால் தேவன் சாதாரண மனுஷனை அசாதாரண மனுஷனாக மாற்ற முடியும். ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் இருந்தால் தேவன் சிறிய வாய்ப்பை பெரிய ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் இருந்தால் தேவன் தோல்வியை சாட்சியாக மாற்றுவார். ஒப்பு கொடுக்கப்பட்ட இருதயம் இருந்தால் தேவன் உங்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் எதிர்காலத்தையும் மாற்றுவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் பிள்ளைகளுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு பேசிய உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையை மனுஷங்க அளப்பது போல் நீங்கள் அளக்கிறது இல்லைப்பா. அமேன். நீர் எங்கள் இருதயத்தை பார்க்குறீங்க. அமேன். எங்கள் மேலே பெருமை இருந்துச்சுன்னா அப்போ அதை நீக்கிருங்கப்பா. எங்ககிட்ட பயம் இருந்துச்சுன்னா அதை எங்களை விட்டு அகற்றுங்கப்பா. அமேன். நான் தகுதியற்றவன், என்னால் முடியாதுன்னு எண்ணங்கள் இன்றைக்கு சிலுவையில் அறையப்படட்டும்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இருக்கக்கூடிய நான் தகுதியற்றவள், நான் தகுதியற்றவன்கிற எண்ணங்கள் இன்றைக்கு சிலுவையில் அறையப்படணும்ப்பா. அமேன். எங்கள் இருதயத்தை முழுமையாக உமக்கே ஒப்பு கொடுக்குறோம். எங்களை உடைத்து வடிவமைத்து அப்பா உமக்கு பிரியமான பாத்திரமாக எங்களை மாற்றுங்கப்பா. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்தது போல எங்கள் சிறிய வாழ்க்கையையும் ஆசீர்வதிங்க. தாவீதை கண்டெடுத்து அபிஷேகம் செஞ்சது போல உலகம் கவனிக்காத எங்கள் வாழ்க்கையையும் உங்களுடைய மகிமைக்காக உயர்த்துங்கப்பா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
நோயாளிகளை சுகப்படுத்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு கதவுகளை திறங்கப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களுக்கு பதிலளிக்கும் உடைந்த இருதயங்களை ஆற்றுங்கப்பா. உம்மை விட்டு விலகியவர்களை மீண்டும் உங்களிடத்துல சேர்த்து கொள்ளுங்கப்பா. இன்று முதல் எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய சித்தத்திற்கே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆமென். உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் இனி அனுபவிக்க போகிறோம் ஏசப்பா. இது வரைக்கும் நாங்கள் பார்த்த எகிப்தியனை இனி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க போகிறதில்ல. ஆமென். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முழுமையாக அவங்க கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். அவங்க இருதயத்தை இப்பொழுது உணர்வுள்ள இருதயமாக மாற்றுங்க. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திர, செவினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்க. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.